டாப் மெடிக்கல் கோர்சஸ், நீட் இல்லாத மெடிக்கல் கோர்சஸ் இந்த 2025ல எது ஹைலி டிமாண்டா இருக்குது, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நல்ல ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கோர்சஸ் எது, அதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு மவுஸ்லே குறையாத ஒரு கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்னரி கோர்ஸ். எல்லா வருஷமே இது வந்து ஹைலி டிமாண்டான ஒரு கோர்ஸ். உங்களுடைய நேமுக்கு முன்னாடி நீங்க டாக்டர் பெர்ஃபிக்ஸ் அப்படிங்கறத போட்டுக்கிடணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வெட்னரி கோர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பெட் அனிமல்ஸ் மேல வந்து ஒரு நல்ல அஃபெக்ஷனேட்டா பேஷனா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோடைய இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இயர்ஸ், அதுல 4.5 இயர்ஸ் அகாடமிக் இயர் படிப்பீங்க, 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். என்னடா இந்த வெட்னரி கோர்ஸ் படிக்கணும்னா நீட் வேணுமே, ஆனா இதுக்கு நீட் இல்லாம எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நீட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமா அதுக்கு 15% ஆஃப் சீட்ஸ் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா நீட் ஸ்கோர் வேணும். நீட் ஸ்கோர் இல்லாம 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி 85% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு தனுவாஸ்ல இருக்கு, ஸ்டேட் கோட்டால. சோ தனுவாஸ் அப்படின்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில. சோ அதுல உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதோடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க தனுவாஸ்ல அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். எப்ப அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க வெட்னரி கோர்ஸ்க்கு. ஏன் இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் வந்து இந்த வெட்னரி கோர்சஸ் இருக்கும். நீங்க ஓன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓன் கிளினிக் வச்சுக்கிட்டே நீங்க வந்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அல்லது வேற எம்என்சி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஸராவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு இதுலயுமே இருக்குது. சோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி லைக் சிப்லா, ஃபைசர் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர், வெட்னரி அக்ரிகல்ச்சர்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசரா ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஃபுட் அண்ட் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணலாம். ஃபாரஸ்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணலாம். வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன். அப்ராட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து ஹைலி டிமாண்ட். யுஎஸ்ஏ, கல்ஃப், கனடா, சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெர்மனில வந்து அவ்வளவு வாண்டட் இருக்கு. சோ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 55K ல இருந்து 1.5 lakhs per month கிடைக்குது. 4.2 lakhs ல இருந்து 8.2 lakhs வரைக்கும் அப்ராட்ல வந்து நம்மளுக்கு சேலரி வந்து அவைலபிளா இருக்கு. சோ நெக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பாத்தீங்கன்னா எவர் கிரீன் கோர்ஸ். எப்பவுமே இந்த கோர்ஸுக்கு வந்து அவ்வளவு வாண்டட், ஹைலி டிமாண்டா இருக்கும். பேக்கேஜும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஹை சேலரி இருக்கும். பிஎஸ்சி நர்சிங், நீங்க பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டிப்ளமோ நர்சிங்கோ இதுல எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகன்சி வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் எவர் கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர்ஸ் வேணுமோ அதே மாதிரி கண்டிப்பா நர்சஸ் வேணும். இதோட டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ், டிப்ளமோ நர்சிங்க்கு 3 இயர்ஸ் வரும். சோ இது 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். நீட்டோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். சோ நீங்க 12th மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடுல 6 காலேஜஸ் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சீட்ஸ் இருக்குது. சோ நீட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ், மிலிட்டரி சர்வீஸ்ல வந்து நீங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சோ நீட் இல்லாம 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணினா சிஎம்சி வெல்லூர், எய்ம்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி லைக் சவிதா, டாக்டர் எம்ஜிஆர், எஸ்ஆர்எம், ஸ்ரீ ராமச்சந்திரால எல்லாம் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்க பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் வந்து படிக்கலாம். சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எய்ம்ஸ், நாசெட், இஎஸ்ஐ, ஜிப்மர், ஏஎஃப்எம்எஸ், டிஎம்சி, எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, நிம்ஹான்ஸ், டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நர்சிங் ஆபீசரா அல்லது ஸ்டாஃப் நர்ஸா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். சேலரின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 44 ல இருந்து 1.42 lakhs வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. சோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடி கம்பெனிஸ்லயும் நிறைய ஐடி கம்பெனிஸ்லயும் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்றாங்க. ஹோம் ஹெல்த் கேர், கம்யூனிட்டி ஹெல்த் ஆபீசரா, நர்சிங் ஆபீசரா ஒர்க் பண்ணலாம். சோ இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ராட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. எந்த எஸ்பெஷலி கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இருக்க துபாய், அபுதாபி, யுஎஸ்ஏ, கனடா, அயர்லாந்து, ஜெர்மனி, யூகேல இருக்கக்கூடிய NHS இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் ஆஃப் சேலரி, அதாவது பெர் மந்த்துக்கே வந்து 2.5 lakhs கிடைக்கிற அளவுக்கு நல்ல சேலரி இருக்குது. சோ சில கண்ட்ரீஸுக்கு நீங்க வந்து ஐஇஎல்டிஸ் அல்லது ஓஇடி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சில கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் மட்டும் முடிச்சா போதும். சோ ஜெர்மனில இப்ப நிறைய வாண்டட் இருக்கு. இதுக்கு ஜெர்மனி லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்த பெஸ்டான கோர்ஸ் வந்து பிசியோதெரபி. இந்த கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்க நேமுக்கு முன்னாடி டிஆர் அப்படிங்கிற பெர்ஃபிக்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். இதோட டியூரேஷன் வந்து
4.5 years நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது பிரைவேட் காலேஜ்லயோ நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு செலக்ஷன் கமிட்டி அதாவது டிஎன் கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் 380 சீட்ஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல 51 காலேஜஸ் 1995 சீட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு நீட் வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி சிஎம்சி சிஇடி டீம்ட் யூனிவர்சிட்டிலயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பிசியோதெரபி கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ் உடைய salary package அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா 20K ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு வந்து salary வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அப்ராட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs வந்து பெர் மந்த் வந்து கொடுக்குறாங்க என்ட்ரி லெவல்லயே. சோ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்க salary வந்து 20K நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா ஓன் கிளினிக்கும் நீங்க வச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணீங்கன்னா இதை காட்டில உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 to 50K வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். சோ எம்என்சி ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஸரா நீங்க ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் உடைய அத்தாரிட்டியில ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசியோ ட்ரெயினரா ஒர்க் பண்ணலாம். ஆர்த்தோ அண்ட் நியூரோ பிசியோ தெரப்பியா நீங்க தெரபிஸ்டா ஒர்க் பண்ணலாம். ரீஹாபிலியேஷன் அண்ட் பீடியாட்ரிக் கைனகாலஜிஸ்ட் இந்த மாதிரி இதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். சோ அப்ராட் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க கல்ஃப், யுஎஸ்ஏ, கனடா, அயர்லாந்து, ஜெர்மனி அண்ட் யூகே என்ஹெச்எஸ்ல இந்த கோர்ஸுக்கு அவ்வளவு வாண்டட் ஹைலி டிமாண்டா இருக்குது. சோ அடுத்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசி. இந்த ஃபார்மசில நீங்க வந்து ஃபார்மா டி முடிச்சீங்க அப்படின்னா உங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர் பெர்ஃபிக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்குமே நீட் வந்து தேவையில்லை. இதோடைய டியூரேஷன் பி ஃபார்முக்கு வந்து 3 years, ஃபார்மா டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 years. சோ நீங்க வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ் இன் தமிழ்நாடுல வந்து ப்ராசஸ் பண்ணணும் இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் ஃபார்மசி கோர்சஸ்க்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சோ ஃபார்மசி கோர்ஸ் உடைய ஜாப் பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க ஓன் கிளினிக் வச்சுக்கலாம். ஓன் கிளினிக் வச்சுட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்லயே ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் இல்லாம ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். மெயினா நீங்க ஃபார்மா கம்பெனிஸ் லைக் சிப்லா, ஃபைசர் இந்த மாதிரி டாக்டர் ரெட்டிஸ், அபாட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்மசி கம்பெனிஸ்லயுமே நீங்க ஒர்க் பண்ணலாம். சோ இந்த கோர்ஸுமே ஆஸ் யூஷுவல் யூகே, என்ஹெச்எஸ், ஜெர்மனி இந்த மாதிரி கல்ஃப், யுஎஸ்ஏ எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஃபார்மசி கோர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வாண்டட் இருக்கு. சோ நான் இப்ப சொன்ன இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்ப எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க, நிறைய ஸ்பெஷலைசேஷன் எம்டி, எம்எஸ் இருப்பாங்க. சோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நர்ஸ் வேணும், கண்டிப்பா ஒரு ஃபார்மசி வேணும், அதே மாதிரி ஒரு பிசியோதெரபி வேணும். இந்த அடிப்படையில யூனிக் டிபார்ட்மெண்டா ஸ்பெஷலைஸ்டா ஹை சேலரி ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து இந்த கோர்சஸ். அதே கேட்டகரியில நீங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம பெரிய பெரிய டயக்னோஸ்டிக் லேப்லயுமே நீங்க ஒர்க் பண்ணலாம் ஆஸ் எ மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்டா, ரேடியாலஜிஸ்டா. இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே டியூரேஷன் வந்து 3 years. இந்த ரெண்டு கோர்ஸுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல வந்து இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம். பிரைவேட் காலேஜ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்டிக்கு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. மேபி நம்மளுக்கு இந்த வருஷம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேடியாலஜிக்கு வந்து நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தம் வந்து 3 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 23 சீட்ஸ் இருக்குது. நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சா எங்கெல்லாம் நீங்க வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே எய்ம்ஸ், நிம்ஹான்ஸ், நேஷனல் டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டா அல்லது ஹெமட்டாலஜிஸ்டா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அதோடைய கனெக்டிவிட்டி இருக்காது. உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு கேபின் கொடுத்துருவாங்க. ஒரு செப்பரேட்டான ஒரு டயக்னோஸ்டிக் லேப்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி அப்ராட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல சேலரி இருக்கு. அதுலயும் துபாயில வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கே நீங்க ஈவன் டிஎம்எல்டி முடிச்சிருந்தா கூட, டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா கூட 1 lakh வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு சேலரி வந்து நல்ல ஒரு டிமாண்டான கோர்ஸ். அடுத்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸ் ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி வந்து நீங்க முடிச்சீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நீங்க ஒர்க் பண்ணணும்ட்டு இல்ல, லென்ஸ்கார்ட், டாடா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஐ ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி சேலரி வந்து 20K ல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் லென்ஸ்கார்ட் இந்த மாதிரி இதுல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க சேலரி வந்து 35K ல இருந்து 35,000 பெர் மந்த் வந்து கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. சோ இது வந்து ஹாஸ்பிட்டல் பிளஸ் பிரைவேட் இந்த மாதிரி லென்ஸ்கார்ட்ல ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஆப்டிக்ஸ் அதாவது நீங்க வந்து கண்ணாடியோ அல்லது லென்ஸோடைய லிக்யூடோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ற கம்பெனிலையும் ஆப்டிக்கல் கம்பெனிலையுமே நீங்க ஒர்க் பண்ணலாம். அதோடைய சேலரியும் பாத்தீங்கன்னா above 35,000க்கு மேல என்ட்ரி லெவல்ல இருக்குது. சோ இது எல்லாமே என்ட்ரி லெவலோடைய சேலரி சொல்லியிருக்கேன். இதே இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆகும்போது உங்களுடைய சேலரி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கோர்ஸ் அப்ராட்லயும் நல்ல வாண்டட் இருக்கு, ஹை சேலரியாவும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்லயே நம்மளுக்கு வந்து வர்றாங்க, ஹைலி டிமாண்டா இருக்காங்க. முன்னாடி எல்லாம் நர்சிங் கோர்ஸ் முடிச்சவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது இந்த கோர்ஸுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இதுக்கு வந்து தனியா ஒரு ஸ்பெஷலைசேஷனோட நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும் போது இந்த ஸ்பெஷலைசேஷன் முடிச்சவங்களை ரெக்ரூட் பண்றாங்க. அதுல எஸ்பெஷலி இந்த அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படின்னா நீங்க அனஸ்தீசியா டாக்டர்ஸோட நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கோர்ஸ் படிக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேலரியோடய நீங்க வந்து இந்த அனஸ்தீசியா டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸ்லயும் நல்ல டிமாண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ். சோ நீங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரி லெவல் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு 20K ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே இது நீங்க அப்ராட் அப்படின்னு போனீங்கன்னா 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க. சோ இதுல நீங்க அப்ராட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா IELTS அல்லது OET எக்ஸாம் வந்து கண்டிப்பா முடிக்கணும். கார்டியாக் டெக்னாலஜி அல்லது கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்ஸ்மே நல்ல வேல்யூ இருக்குது, ஹைலி டிமாண்டா இருக்குது. நீங்க வந்து கேத் லேப்ல வந்து ஒர்க் பண்ணலாம் ஆன்ஜியோகிராம் எடுக்கிற இடத்துல. அல்லது நீங்க இந்த BSc-ல நீங்க முடிச்சீங்க அப்படின்னா MSc-ல நிறைய ஸ்பெஷலைசேஷன், அதாவது கார்டியாக் இன்டர்வென்ஷன், கார்டியாக் எக்கோ கார்டியோகிராம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா எக்கோ எடுக்கும் போதோ அல்லது கேத் லேப்ல இருக்கும் போதோ நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்குமே சேலரி வந்து நல்ல சேலரி வந்து இந்தியாலயும் இருக்கு, அப்ராட் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. நவடேஸ் இந்த கோர்ஸ் வந்து பயங்கர வாண்டடா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பேஷண்ட்ஸ் அதை ரெக்கவர் பண்ண முடியுங்கிறதுக்காகவே இந்த கோர்ஸ் வந்து டிமாண்டா இருக்கு. எஸ்பெஷலி இந்தியால காட்டில அப்ராட்ல அந்த அளவுக்கு வாண்டட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர். பேக்கேஜும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி பேக்கேஜும் உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.5 lakhsல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்ராட் கண்ட்ரீஸ்ல. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி யூனிக்கா ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவ்வளவு வேகன்சி இருக்குதா, அதாவது ஜாப் வேகன்சி இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த எல்லா கோர்ஸுமே நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு சில கோர்ஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட்லயும் வர்றாங்க, ஒரு சில கோர்ஸ் பிரைவேட்லயும் வர்றாங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.